இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் திருவிழாவின் 4வது நாளை கொண்டாடக்கூடிய இத்தருணத்திலே அருமையான ஒரு மைய சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூக அவலங்களை களையும் திருச்சபை என்ற ஒரு சிந்தனையில் இன்றைய வழிபாடிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபை என்பது வெறுமனே சடங்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நிறுவனம் அல்ல, மாறாக இது ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவியும் கூட என்பதை நாம் அறிந்திருப்போம். ஆகவே தான் லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, இப்படிப்பட்ட சிந்தனைகளை திருச்சபை விவிலியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அருமையான பணிகளை நம்முடைய திருச்சபையிலே ஆற்றுகின்றது, நம்மையும் ஆற்றுவதற்காக அழைக்கின்றது. இந்த பின்னணியிலே நம்முடைய சமூகத்தில் நாம் காணுகின்ற சமூக அவலங்கள் எவைகளாக இருக்க முடியும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, நம்முடைய சமூகத்திலே பார்க்கக்கூடிய வறுமை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்முடைய உழைப்பு என்பது இல்லாதவர்களுக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டும், நிறைவில்லாத ஒன்றிற்காக அலைந்து திரியக்கூடாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஏழைகள், வறியவர்கள், இல்லாதவர்கள், உழைப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான வாழ்வு ஒவ்வொருடைய கரங்களிலும் இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களிலே நம்மோடு இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய பங்கு சமூகம் மாற வேண்டும். எப்படி என்று சொன்னால், அது ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு என்ற பெயரால் ஒரு இயக்கமாக, ஒரு குழுவாக இணைந்து வந்த அந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் கூடி வருகிறார்கள், கூடி ஜெபிக்கிறார்கள், அவர்கள் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தாராளமாக இருந்தவர்கள் இருப்பதையெல்லாம் விற்று அங்கிருக்கின்ற திருத்தூதருடைய காலடிகளிலே வைக்கிறார்கள். திருத்தூதர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். இது ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை, அது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த ஒரு பின்புலத்தில் தான் திருச்சபை கட்டியெழுப்பப்படுகின்றது. நம்முடைய திரு அவை இந்த ஆதி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்காக ஒரு அழைப்பை நமக்கெல்லாம் தருகின்றது. கூடி வருகிறோம், கூடி ஜெபிக்கிறோம், நாம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இருந்தாலும் இன்று நம்முடைய இந்த சமூகத்திலே இந்த வறுமை, இந்த பஞ்சம் இல்லாமை என்பது ஒருபோதும் இல்லாமல் இருப்பதாக இல்லை, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய சபைகளிலே, நாம் இருக்கின்ற இயக்கங்களிலே, நாம் இருக்கின்ற அடித்தள அன்பியங்களிலே நாம் திட்டங்கள் வகுக்கிறோம். ஏழைகளுக்கு உதவி, மறை மாவட்டத்திலும் திட்டங்கள் இருக்கின்றன, மறை மாவட்டம் நடத்துகின்ற நிறுவனங்களிலே இந்த திட்டங்கள் இருக்கின்றன. ஏழைகளுக்கான வாழ்வு, ஏழைகளுக்கான உதவி, வறியவர்களுக்காக வாழ்வு கொடுப்பது. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனைகளிலே நாமும் இணைந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பை இன்றைய திருவிழா, இன்றைய நாள் நமக்கு தருகின்றது. ஆகவே தான் இரண்டாவதாக
நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய இந்திய தேசத்திலே சாதிகளாய், மதங்களாய், மொழிகளாய் பிரிந்து நிற்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் எல்லாரும் போதித்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் கூட இப்படிப்பட்ட ஒரு அவலங்கள் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே தான் பவுலடியார் சொல்வார், கலாத்தியர் நூல் 3வது அதிகாரத்திலே சொல்வார், யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, அருமையாக சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆகவே நான் வாழுகின்ற இந்த சமூகத்திலே அவர்கள் யூதர்கள், இவர்கள் கிரேக்கர்கள், இவர்கள் அடிமைகள் என்றெல்லாம் நமக்குள்ளே பிரிவினைகள் வைத்திடக் கூடாது. ஆண்டவர் இயேசுடைய பார்வையிலே நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அருமையாக பவுலடியார் சொன்னார். அது நமக்கும் பொருந்துகின்றது. அவர்கள் அந்த மதம், இவர்கள் இந்த மதம், அவர்கள் அந்த ஜாதி, இவர்கள் இந்த மொழியை பேசுகின்றவர்கள். ஆகவே தான் பவுலடியாருடைய கூற்று கிரேக்கன் அல்லது எவரேன் என்றெல்லாம் நீங்க பிரித்தாள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பந்திகளிலே எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டும் என்ற பவுலடியாருடைய சிந்தனைகள் இன்று இந்த விழாவிலே நாமும் சிந்திப்பதற்காக தரப்படுகின்றது. அதையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, மத்திய பிரதேசத்திலே ஒரு இடம், அந்த இடத்திலே சில விதமான பழக்கங்கள் இருக்கின்றது. அங்கே கந்துவட்டி பிரச்சனை இருக்கிறது, அங்கே கொத்தடிமைத்தனம் இருக்கிறது, சரியான கல்வி முறை இல்லாத சூழல் இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு சில பேர் மட்டுமே பன்னீர்களாக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளிலே, நிலங்களிலே கொத்தடிமைகளாக பரம்பரையாக அங்கே சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வசதி படைத்தவரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதை கட்டி முடிக்கின்ற வரையிலும் வேலை செய்து கூலிகளாகவே மடிந்து போகிறார்கள். இது ஒரு அவலம். அந்த இடத்திலே காணப்பட்ட அவலம் என்று எல்லோரும் பார்த்தார்கள். திருச்சபை என்ன செய்தது? அந்த இடத்திலே திருச்சபையின் ஒரு கரமாய், திருச்சபையின் ஒரு கருவியாய் அங்கே ஒரு பெண்மணி, ஒரு அருள் சகோதரி ராணி மரியா அந்த இடத்திற்கு வருகிறார். அவருடைய வரலாறை நாம் அறிந்திருப்போம். ராணி மரியா என்ற அருள் சகோதரி 1954 பிறந்தவர். இந்த இடத்திலே பணியாற்றுவதற்காக வருகிறார். வீதி வீதியாக செல்லுகிறார். அந்த இடமெல்லாம் நடந்து செல்லுகிறார். அங்கிருக்கிற மக்களை எல்லாம் சந்திக்கிறார். வீடுகளிலே மக்களை சந்திக்கிறார். அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அறிகிறார். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வு சிந்தனைகளை கொடுத்தார். நாம் இப்படி இருப்பது சரி அல்ல, நாம் இந்த இடத்திலே இப்படி வாழ்வது முறை அல்ல, உழைக்க வேண்டும், உழைப்புக்கேற்ற கூலியை பெறுவது நமது கடமை என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, ஆகவே நம் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொன்னார். விளைவு நடந்தது என்ன? 1965 அவர் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவரை வெளியிலே இழுத்து போட்டு அவருடைய உடலிலே கத்தியால் 54 முறை குத்தி அவரை கொலை செய்த வரலாறு நம்முடைய தேசம் அறிகின்ற ஒரு வரலாறு. அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே அவலங்கள் என்று நிறைய இருக்கின்றன. ஆனால் அவைகளை அகற்ற வேண்டும் என்று திருச்சபையினுடைய கரங்களாய், கருவிகளாய் யாரெல்லாம் இறங்கி செல்லுகிறார்களோ அவர்களில் பல பேர் மறைசாட்சிகளாக மாறிப்போனார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட பணிகளிலே செய்வதற்கான அழைப்பை பெற்றுள்ளோம். திருச்சபை இந்த பணிகளை பல நிலைகளிலே செய்கின்றது. அதை திருச்சபை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போதனை முறையிலே அதை சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மறைக்கல்வி, நாம் கேட்கக்கூடிய மறையுரைகள், இதெல்லாம் திருச்சபை நமக்கு தரக்கூடிய அருமையான வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி திருச்சபையோடு இணைந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள், தனி மனித வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளைத்தான் நாம் அவலங்களாக கருதி அவைகளை களைவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அது மறைக்கல்வி தளங்களாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், நாம் இருக்கின்ற சபைகளாக இருக்கலாம். நல்லவைகளை சொல்லிக் கொடுத்து தீமைகளை களைவதற்கான முயற்சிகளிலே நாம் செய்ய வேண்டும்.
அதை போல நம்முடைய வாழ்விலே அருமையான செயல் திட்டங்களை வகுத்து நாம் செயல்படுத்த வேண்டும். செயல் திட்டம் என்று சொன்னால் நம்முடைய பங்குகளிலே பார்க்கிறோம், கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, நம்முடைய திருச்சபையிலே மருத்துவ வசதிகள் இருக்கின்றன, வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இப்படி பலவிதமான செயல் திட்டங்கள், ஒவ்வொரு பங்கும் அந்தந்த பங்குக்கு ஏற்ற செயல் திட்டங்களை வகுத்து இந்த அவலங்களை தீமைகளை களைந்து மக்களுக்கு நல்லவைகளை செய்வதற்கான முன்முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளையும் வளர்த்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய வாசகத்திலே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள், நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வில் தேவையானவைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் என்னோடு இருந்து எப்படி என்னை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்திலே வரக்கூடிய நல்ல சமாரியன் ஓமை, நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும், அவலங்களும் தீமைகளும் நம்மை சுற்றி நடந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட கருவிகளாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த துயரில் இருக்கின்றவர்கள், துன்பத்திலே இருக்கின்றவர்கள், காயப்பட்டவர்கள், அவர்களை தூக்கி அரவணைக்கக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இந்த விழா நாட்களிலே நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய பங்கு சமூகத்திலே இப்படிப்பட்ட அவலங்களில் பிரச்சனைகளில் காயப்பட்டவர்கள், அல்லது மனத்திலே காயப்பட்டவர்கள், அல்லது மாற்றுத்திறனாளிகள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நம்முடைய பணிகளிலே சிறிதளவாவது இருப்பதற்கான முயற்சிகளை செயல் திட்டங்களாக வகுத்துக் கொள்வது நம்முடைய வாழ்வினுடைய கடமை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்வு அன்றைய சமுதாயத்திலே அன்னை மரியாவுக்கு வந்த அந்த அவலம், அதை அதிலிருந்து இந்த அன்னை மரியாவை உடனிருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு காவலனாய், நல்ல தந்தையாய், நல்ல கணவனாய் அங்கே செயல்படுவதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருவதும் இதுதான். நம்முடைய குடும்பத்திலே நல்ல காவலனாய், நல்ல தூணாய், நல்ல அரணாய், மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய குடும்பத்திலே ஒரு துணையாய், ஒரு தூணாய் இருப்பதற்கான அழைப்பை நம்முடைய பாதுகாவலர் தருகிறார். அவருடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த காலகட்டத்திலே, அந்த ஒரு சமூகத்திலே அன்னை மரியாவோடு உடன் சென்ற ஒரு நல்ல ஒரு தொழிலாளி, நல்ல ஒரு மனிதர் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். இன்று நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். அந்த புனித சூசையப்பரை போல, அவருடைய வாழ்வினுடைய மதிப்பீடுகளைப் போல நாம் நம்முடைய குடும்பத்திலே ஆதரவாய் தேற்றுகின்ற மனிதர்களாய் இருப்பதற்கான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாக்கள், இந்த திருவிழாக்கள் நம்முடைய பாதுகாவலுடைய பண்புகளை நமக்கு சொல்லித்தர வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகளில் இருந்து நம்முடைய வாழ்வுக்கான நல்ல மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் நல்லவை தோன்றுகின்றன. நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் நல்லவை தோன்றி இந்த சமூகத்திற்கு செல்லுகின்றன. நம்முடைய பிள்ளைகளையும் பக்குவப்படுத்தி நாமும் பக்குவப்பட்டு நல்ல மனிதர்களாக வாழ இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.